சென்னை ஸ்பீட் நியூஸ். தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் சார்பில் வரும் அக்டோபர் 1 முதல் 3ஆம் தேதி 3 நாட்கள் உணவு எக்ஸ்போ 2026 கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறவுள்ள உணவு எக்ஸ்போ தொடர்பாக சென்னை அண்ணா சாலையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. இதில் பேசிய தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் தலைவர் வெங்கட சுப்பு, தமிழகத்தில் முதல் முறையாக உணவு தயாரிப்பு கருவிகளின் கண்காட்சி நடைபெறவுள்ளது. முன்னர் உணவு தொழிலில் கருவிகளை வாங்க ஜெர்மனி, சிங்கப்பூர், டெல்லி செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. வரும் அக்டோபர் 1 முதல் 3ஆம் தேதி வரை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உணவு எக்ஸ்போ 2026 நடைபெறவுள்ளது. தற்போது கேஸ் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் மாற்று எரிபொருட்களுக்கான கழிவு எண்ணெய், சோலார் அடுப்பு, மாசில்லாமல் நவீன முறையில் விறகடுப்பில் உணவுகளை சமைப்பதற்கான கருவிகள் இடம்பெறவுள்ளன. சிறிய டீக்கடை முதல் பெரிய ஹோட்டல் வரை தேவையான கருவிகள் இடம்பெறவுள்ளது. வங்கிகளின் கடன் பெறுவதற்கும் அரசு துறை மானியங்கள் பெறுவதற்கும் அரங்குகள் இடம்பெறுகின்றன. இதனை உணவு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் பயன்படுத்திக் கொள்ளலாம். உணவு வகைகள் செய்வது குறித்து சமையல் கலைஞர்கள் செய்து காட்ட உள்ளனர். இந்த கண்காட்சியில் இந்தியாவின் மிகச்சிறந்த சமையல் வல்லுநர்கள் வரவழைத்து உணவு வகைகளை எப்படி செய்வது என செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. பசுமை எரிசக்தியை பயன்படுத்தி மாசில்லாமல் உணவு தயாரிப்பது, தென்னிந்திய உணவுகளுக்கு ஏற்ப பிரத்யேக கருவிகள் இடம்பெற உள்ளது. 6 முதல் 7 ரூபாய் செலவில் உணவு எக்ஸ்போ மிகப்பெரிய அளவில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உணவு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று கூறினார். எக்ஸ்பெக்ட் பண்ற டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் இன்றைக்கி என்ன மாதிரி நினச்சாலும் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட முடியுது. அவங்க வீட்டில் அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது வெரி டிஃபிகல்ட். கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு அவங்க ஆக்கக்கூடிய செலவை விட ஹோட்டலில் அந்த 2 பேர் வந்து ஸ்டார்ட் போனாங்கன்னா அந்த செலவும் குறைவு, வெரைட்டியும் டேஸ்ட் பார்க்க முடியும். அதனால் இன்னும் அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் ஸ்மார்ட்டோ ஸ்விக்கின்னு வந்து டைரெக்டாக வீட்டில் டெலிவரி இருந்தால் கூட இந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க. இந்த உணவகத்துறை இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், இன்னும் பெட்டர் வெரைட்டிஸை கொடுக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல க்ரோத் இருக்குது. கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. பேங்க் லோன்ஸ், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ் சார், அதில் வந்து எல்லா துறையில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன்னா ஃபுட் சேஃப்டியிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் ஹைஜீனிக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறது ஒரு ட்ரைனிங் சென்டர் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பேங்க்லேருந்து வர்றாங்க, எப்படி குறைந்த விலையில் கொடுக்க முடியும்னு நடந்துகிட்ருக்கு. இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றாங்க, அவங்க தனித்தனியாக ஸ்டாலும் எடுத்துருக்குறாங்க, பே பண்ணியே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சென்டரில் என்னென்ன சப்சிடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, லோனில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி என்ன கொடுக்க முடியும் அப்படின்றது ஒவ்வொரு துறையும் பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயே ஒரு கவுண்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய பலனே அவங்க எடுத்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க.